வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்ற விடயம் எமது நாட்டினுடைய அயல் நாடாகிய அண்மையிலுள்ள இந்திய தேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் வயது முதிர்வின் காரணமாக உயிர் பிரிந்திருக்கின்றார். அவருடைய மறைவு குறித்தும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, உறவினர்களே, எம் தமிழ் உறவுகளே, உலகளாவிய இருக்கிற எம் தமிழ் சொந்தங்களே, இந்திய தேச அவருடைய பிரிந்து வாடி இந்த நாளிலே அவருடைய பிரிவால் துயரிட்டு கொண்டிருக்கின்ற துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்திய தேசம் மக்கள், உலகளாவிய இருக்கிற இந்திய தேச மக்களுக்கும் இந்த நாளிலே அவருடைய பிரிவினால் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொண்டு அவர் தொடர்பாக இந்த காணொலியை நாங்கள் பதிவிட இருக்கின்றோம். இந்த காணொலி பிடித்திருந்தால் நீங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலிக்குள்ளே வாருங்கள். தொடர்ந்தும் இது தொடர்பான காணொலிகளையும் தொடர்ந்து செவிமடுக்க முடியும் என்பதை கேட்டு பாருங்கள். காணொலிக்குள்ளே போவோம். அன்புக்குரியவர்களே, மதிப்பிற்குரியவர்களே, இந்நாளிலே இந்திய தேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அதாவது சோனியா காந்தி அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டு அந்த பதவியை பொறுப்பேற்பதா அல்லது இந்த பதவியினை பொறுப்பேற்றால் சில அரசியல் சர்ச்சைகளுக்குரிய அல்லது அரசியல் ரீதியான ஆபத்துகள் தனக்கு அச்சுறுத்தல்கள் நேரும் என பரிசீலிக்கப்பட்டதன் நிமித்தமாக காங்கிரஸ் சோனியாவுடைய பதவியை ஜனாதிபதியாக பொறுப்பேற்க பிரதமராக அந்த தேசத்தில் பொறுப்பேற்க முடியாமையினால் தன்னுடைய கடந்த காலங்களிலே இந்திரா காந்தி அவர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லோருக்கும் நினைவிருக்கும். இதன் நிமித்தமாக மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்தவர். எனவே அவர் அந்த நாட்டுக்கு கடந்த காலங்களிலே தன்னுடைய சிறு வயதில் தன்னுடைய தாயாரை இழந்தும் அவர் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு கல்வியாளராக, நல்ல ஒரு அறிவாளியாக அவர் தன்னுடைய நல்ல படிப்பினைகளை மேற்கொண்டு அவர் அந்த தேசத்துக்கு பொருத்தமுடையவர், அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடியவராக அவர் வளர்ந்து வந்ததை அறிந்து சோனியா காந்தி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக மன்மோகன் சிங் அவர்களை தெரிவு செய்து அவர் இருமுறைகள் அந்நாட்டினுடைய பிரதமராக பணியாற்றி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்டவர், பொருளாதார திட்டங்களை கை கொண்டவர். எந்த வகையிலே அந்த நாட்டை பொருளாதாரத்தில் இருந்து மேம்படுத்த முடியும், முன்னேற்ற முடியும் என்பதிலே அவர் கைதேர்ந்த ஒரு தேர்ச்சியாளராகவும் ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கின்றார். ஒரு வங்கி விடயங்கள் சார்பான பணிகளை செய்திருக்கின்றார். நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார். அவ்வாறு அவர் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றுவதிலே அந்த இந்திய தேசத்தை ஒரு கட்டி எழுப்பிய ஒரு சிறந்த மனிதன் என்றால் அது மன்மோகன் சிங்கை யாரும் மறந்துவிட முடியாது. அவ்வாறு அந்த நாட்டுக்கு அவர் செய்த பணிகள், அர்ப்பணிப்புகள் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே அந்த நாட்டுக்கு அவர் வயது முதிர்வு காரணமாக தன்னுடைய உயிரை பிரிந்திருக்கின்றார். ஆனாலும் தொடர்ந்து அவர் பணியாற்ற முடியாது. அவர் இளம் ஆளாக இருப்பாராக இருந்தால் அந்த நாட்டுக்கு இன்னும் அவர் வேண்டப்படக்கூடிய ஒரு முக்கியஸ்தராக இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அவருடைய நல்ல மனிதர்களை, நல்ல பணிகள், நல்ல செய்தியை, நல்ல விடயங்களை நாடுகளுக்கு, அந்த மக்களுக்கு செய்தவர்கள் எப்பொழுதும் அந்த மக்கள்
மறக்க முடியாது. அவர்களை ஒரு பிரிவின் போதுதான் அவ்வாறானவர்களை நினைவு கூர்வார்கள். அவர்களுடைய நல்ல விடயங்கள் வெளியிலே வரும். எனவேதான் நாங்கள் இப்படியான ஒரு நாட்டினுடைய பிரதமர், இந்தியாவிலே பிரதமருக்கே அதிகாரம் உண்டு, ஜனாதிபதி அதிகாரமும் பிரதமர் அதிகாரங்களும் அங்கே வேறுபட்டதாக இருக்கும். எங்களுடைய நாடை போன்றதல்ல, அங்கு வித்தியாசம். பிரதமருக்குரிய அதிகாரம், ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் வெவ்வேறாக அங்கே இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிலே பிரதமருக்கு அதிகாரம் இல்லை, ஜனாதிபதிக்குத்தான் அதிகாரங்கள், முழு அதிகாரங்களும் உண்டு. ஆனால் அந்த வகையிலே எங்களுடைய நாட்டில் இதுவரை கண்டாலும் இப்படி ஒரு ஜனாதிபதி எங்களுடைய புகழக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு, எங்களுடைய நாட்டை முன்னேற்றினார் என்று சொல்லும் அளவுக்கு இதுவரையில ஒரு ஜனாதிபதி இல்லை. எங்களுக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம். எங்களோட நாட்டை முன்னேற்றுவாங்களான்னு சொல்லி சொன்னால் ஒரு நாளும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் எத்தனை ஜனாதிபதிகள் எங்களோட நாட்டை வந்து உலக நாடுகள்கிட்டையும் IMF-டையா இருந்தாலும் சரி, சர்வதேச எந்த நாடுகளிடத்துலையும் எங்களோட நாடு கையேந்தி கடன்களை வாங்கி எல்லா நாடுகளுக்கும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் 10 லட்சம் பேரும். இனி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னோக்கி சொன்னது, ஒவ்வொரு பிறக்கப்புற குழந்தையும் 3 லட்சம் ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்று இப்போ அது பல்மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கபடியினால 5 லட்சத்துக்கு மேலே தான் வரும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஆட்களாக தான் எங்களோட முன்னைய ஜனாதிபதிகள் எங்களோட நாட்டை அந்த நிலைக்கு தள்ளி விட்டிருக்கிறோம், விழுந்து போக விட்டிருந்தோம். ஆனால் தாங்கள் உயர்ந்தவை தான். தாங்கள் கஷ்டப்படையில், வறுமைக்கு போகையில் தங்களுக்கு பாதுகாப்பு வேணும், தங்களுக்கு இன்னும் அதிக பணங்கள் வேணும், மருத்துவ செலவுக்கு வேணும், பாதுகாப்பு செலவு வேணும், உணவுக்கு 60 சமையலாளி வேணும், தாங்கள் உண்பதற்கு புறம்பாக விவசாயம் செய்து மரக்கறிகள் வேணும். இப்படி தான் வாழ்ந்தவர்கள் எங்களுடைய ஜனாதிபதிகள். அந்த வகையிலே இந்த எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். அதே போல நேரடியாக சென்று எங்களுடைய முன்னாள் பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் போய் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். நேரடியாக அவர் இந்தியாவிலே இருக்கிறபடியினால் அந்த நிகழ்வில் அவருடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். 7 நாளைக்கு இந்தியாவிலே அரைக்கம்பத்திலே கொடி பறக்கப்படும், துக்கம் அனுஷ்டிக்கப்படும். நாளைய தினம் அதாவது இவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் அன்பார்ந்தவர்களே, நல்ல மனிதர்கள் போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். இறந்தாலும் அவர்கள் போற்றுகிறவர்களாக, புகழ்கின்றவர்களாக மதிக்கப்படுகின்றார்கள். எனக்கு கேள்வி, எமது நாட்டில் இப்படி ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு புகழ், ஒரு பாராட்டு, ஒரு இரங்கல், இது எப்போ துளையும் என்ற அளவுக்கு தான் எங்களோட நாட்டில் மக்கள் இருக்கணும். எங்களோட மக்களை அவ்வளவு எங்களோட மக்களை வருத்தி போட்டினோம், எங்களோட மக்களுடைய வரிப்பணங்களை சூறையாடி போட்டினோம். அந்த வகையில் இதுவரைக்கும் எங்களோட நாட்டில் ஒரு ஜனாதிபதியை, ஒரு பிரதமரை, ஒரு அமைச்சரை சொல்லுற அளவுக்கு இதுவரைக்கும் இல்லவே இல்லை. ஆனால் ஒன்று, இந்த அரசாங்கம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அது இந்த பேர் வருமா, இந்த புகழ் வருமா? 5 வருஷம் இவர் தொடர்ந்து ஆற்றுவாராமணி, 10 வருஷம் ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த வகையில் இனிமேலாவது எங்களோட நாட்டில் பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கணும், லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, கொள்ளை இல்லை, அப்படியான சூழ்நிலைகளை தவிர்த்து எங்கட இந்த மன்மோகன் சிங் அவர்களை போல ஒரு ஜனாதிபதியாவது எங்கட நாட்டில் இந்த பேரையும் புகழையும் எடுப்பார்களா என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் மீண்டும் ஒரு காணொளியிலே வாருங்கள். தொடர்ந்து இது போன்ற விடயங்களை, செய்திகளை, தகவல்களை உங்களுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.